நாடாளுமன்ற தேர்தலுக்கான 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. 6 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்கள் என 58 தொகுதிகளில் வாக்குப்பதிவு மும்முரம். ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலுடன் ஒடிசாவில் தொடங்கியது சட்டமன்ற தேர்தல். 42 தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடைபெறும் நிலையில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது. மக்கள் தேர்தல் பணியில் ஈடுபடும் போது ஜனநாயகம் செழிக்கிறது. அதிக அளவில் வாக்களிக்க மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். டெல்லியில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது மனைவி சுதேஷுடன் டெல்லி வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினார். டெல்லியில் தனது தாய் சோனியா காந்தியுடன் வாக்கு செலுத்திய பின் உற்சாகமாக செல்ஃபி எடுத்துக் கொண்ட ராகுல் காந்தி. அதே வாக்குச்சாவடியில் பிரியங்கா காந்தியும் தனது கணவர், குழந்தைகளுடன் சென்று ஜனநாயக கடமையை ஆற்றினார். டெல்லியில் தனது மனைவி, மகன், மகளுடன் வாக்குப்பதிவு செய்தார் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். சிபிஎம் மூத்த தலைவர் பிருந்தா காரத் டெல்லியிலும், மேற்கு வங்க எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி நந்திகிராமிலும் வாக்குப்பதிவு செய்தனர். பாஜக கிழக்கு டெல்லி எம்பியும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான கௌதம் கம்பீர் தனது வாக்கினை பதிவு செய்தார். கடந்த 10 ஆண்டுகளில் வளர்ச்சிக்காக அரசு உழைத்துள்ளதாகவும் கம்பீர் பேட்டி. ஹரியானா மாநிலம் கர்னாலில் வாக்களித்தார் முன்னாள் முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் பிஜேடி தலைவரும் முன்னாள் IAS அதிகாரியுமான VK பாண்டியன் ஆட்டோவில் சென்று வாக்களித்தார். ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக்கில் வாக்களித்தார் மெஹபூபா முஃப்தி. வாக்கு எந்திரங்களில் முறைகேடு என கூறி மெஹபூபா முஃப்தி சாலையில் அமர்ந்து போராட்டம். आप 87 को दोहराना चाहते, आपको शर्म नहीं आती? आपकी लीडर ने रेड फोर्ट से ऐलान किया था. புவனேஸ்வரில் ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் மக்களவை தேர்தலை ஒட்டி வாக்கு செலுத்தினார். டெல்லியில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ், தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் உள்ளிட்டோரும் வாக்குகளை பதிவு செய்தனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ரீமல் புயல் இன்றிரவு தீவிர புயலாக வலுப்பெறும். இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ரீமல் புயலால் தமிழ்நாட்டில் வெப்பநிலை மீண்டும் உயர வாய்ப்பு. கத்திரி வெயிலின் நிறைவில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் எனவும் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. குற்றாலத்தில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததன் எதிரொலி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 2000 கன அடியாக உயர்வு. குமரியில் தொடரும் மழையால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு அதிகரிப்பு. குழித்துறை சப்பாத்து பாலம் மூழ்கி செல்வதால் 7வது நாளாக தொடரும் போக்குவரத்து தடை.
சென்னையில் அழகு நிலையத்திற்குள் புகுந்து தம்பதி மீது கொடூர தாக்குதல். 5 பேரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை. சென்னையில் ஹிஜ்புதாஹிர் தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த ஆதரவாளர்கள் 3 கைது. 3 மீதும் ஊப்பா சட்டம் பாய்ந்துள்ள நிலையில் தொடர்பில் இருந்தவர்களிடமும் விசாரணை நடத்த போலீசார் முடிவு. வங்கியிலிருந்து பணம் எடுப்பவர்களை குறிவைக்கும் ஆந்திர கும்பல். விருதுநகரில் கைவரிசை காட்டிய முயன்றபோது சிக்கியவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை. கடலில் இருக்கும் ஆபத்தை விட தேங்காய்பட்டினம் துறைமுகமே ஆபத்தானது. எச்சரிக்கையை மீறி கடலுக்கு சென்ற மீனவர் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு. இன்றைக்கு நாம் கடலுக்கு போகிறதாகவும் இன்னும் 10-15 நாள் கழித்து தான் கரைக்கு வரதாகவும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம கடலுக்கு ஒரு 50-60 கிலோமீட்டர் உள்ளாடி போனதுக்கப்புறம் காற்றோட வேகமும் கடல் கொந்தளிப்பும் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் கரைக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய்பட்டினம் ஹார்பரில் ஏறுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கடலில் இருக்கிற ஆபத்தை விட இந்த ஹார்பர் உள்ளாடி ஏறுறதுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குது. சரியான கட்டுமானம் இல்லாமல் நாகை துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டுள்ள விசைப்படகுகளில் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு. முறையான ஆவணங்கள் இல்லாத படகுகளின் உரிமத்தை ரத்து செய்தும் நடவடிக்கை. ஈரோட்டில் ரேஸ் நிலையமாக மாறிவரும் புறநகர் பேருந்து நிலையம். கார் பைக்குகளில் இளைஞர்கள் சாகசம் செய்யும் வீடியோ இணையத்தில் வைரல். தென்காசியில் தனியார் குவாரி வாகனம் மோதிய விபத்தில் சிக்கிய நபர்கள். நியாயம் கேட்டவர்களை ஒருமையில் பேசிய காவல் உதவி ஆய்வாளரால் மக்கள் அதிருப்தி. டச்சுக்காரர்களின் கட்டிடக்கலையை 250 ஆண்டுகளாக தாங்கி நிற்கும் நாகை தூய பேதுரு ஆலயம். பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்ட திருச்சபையின் ரம்மியமான காட்சிகள். பழனி அருகே தொழில் நிறுவனங்களை மிரட்டி கோடிக்கணக்கில் வசூல் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டு. முன்னாள் பாஜக நிர்வாகிக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பிய பாஜக மாவட்ட பொருளாளரால் பரபரப்பு. புனேவில் மதுபோதையில் போர்ஷே காரை ஓட்டி 2 பேர் மீது ஏற்றி கொலை செய்த விவகாரம். பழியை ஏற்றுக்கொள்ள ஓட்டுநரை மிரட்டியதாக சிறுவனின் தாத்தா அதிரடியாக கைது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி. குழு பிரிவில் இந்திய வீராங்கனைகள் ஜோதிய சுரேகா, பர்னீத் கவுர், அதிதி சுவாமி ஆகியோர் தங்கம் வென்று அசத்தல்.